ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். மேற்காசிய நாடுகளில் ஒன்று சிரியா. 2011 வருஷம் அங்கே உள்நாட்டு போர் தொடங்கிச்சு. அந்த உள்நாட்டு போரோட ஒரு கட்டமாக, அதாவது உச்சகட்டமாக ஹயத் தஹ்ரீர் அல் ஷாம், அதாவது ஹெச்டிஎஸ் அப்படின்ற கிளர்ச்சி படை இப்போ சிரியாவை கைப்பற்றி இருக்கு. நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருக்கலாம், படிச்சிருக்கலாம். தலைநகர் டமாஸ்கஸ் கிளர்ச்சி படையோட கைக்கு வந்ததுனால அதிபர் பஷர் அல் அசாத் ரஷ்யாவுக்கு தப்பி ஓடிட்டார். அவரோட 23 வருஷ ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு. பஷருக்கு முன்னாடி சிரியாவை ஆட்சி செய்தவர் பஷரோட அப்பா ஹபீஸ் அல் ஆசாத். சிரியாவில் நடந்த கிளர்ச்சி மூலமாக இந்த அப்பா மகனோட 50 வருஷ ஆட்சியும் இப்போ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? சிரியாவில் இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்றத பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பெண்மணி சொல்லிட்டு போயிட்டார். சிரியாவோட வீழ்ச்சி 3ஆம் உலக போருக்கான ஆரம்ப புள்ளின்னு அந்த பெண்மணி ஏற்கனவே சொல்லி பகீர்னு திகில கிளப்புறார். யார் அந்த பெண்மணின்னு கேட்குறீங்களா? அவரோட பெயர் பாபா வாங்கா. நம்ம ஆவிகள் உலகம் சேனலுக்கு பாபா வாங்கா ஒன்றும் புதுசு இல்லை. அவர் ஏற்கனவே அறிமுகம் ஆனவர் தான். அவரை பற்றின வீடியோ ஏற்கனவே நம்ம ஆவிகள் உலகம் சேனல் வரிசையில் இருக்குது. சரி, புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பாபா வாங்காவை பற்றி ஒரு வேளை தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காக லேசாக சொல்லி வைப்போம். பாபா வாங்காவோட சொந்த நாடு பல்கேரியா. பிறந்து கொஞ்ச நாள்லே கண் பார்வை இழந்த பாபா வாங்கா அதீத சக்திகள் மூலமாக வருங்காலத்தை பற்றி ஆருடங்கள் சொல்ல ஆரம்பித்தார். நாஸ்டடமஸ் போலவே பாபா வாங்கா சொன்ன பல தீர்க்க தரிசனங்கள் பலிக்க ஆரம்பிச்சுது. அதனால் அவரோட புகழ் கூடிச்சு. பாபா வாங்கா அப்படி என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காருன்னு கேட்பீங்க. அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல் பற்றி பாபா வாங்கா முன்கூட்டியே சொல்லிட்டார். பயங்கரம் பயங்கரம், அமெரிக்கா 2 உலோக பறவைகளால் தாக்கப்படும்னு அவர் சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 11 அவர் சொன்ன மாதிரியே தீவிரவாதிகள் 2 எஃகு பறவைகளை, அதாவது விமானங்களை கடத்திக்கிட்டு வந்து ட்வின் டவர்ஸ்னு சொல்லப்படுற இரட்டை கோபுரம் மேலே மோதினாங்க. அது அந்த காலத்திலேயே இதை அழகாக சொல்லிட்டார் பாபா வாங்கா. இதே மாதிரி சோவியத் ரஷ்யா துண்டு துண்டாக உடையும், செர்னபில் அணு உலையில் விபத்து ஏற்படும், ரஷ்யாவோட குர்ஸ்க் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் விபத்தை சந்திக்கும், ஐஎஸ் தீவிரவாதிகள் தலையெழுப்பாங்க அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இளவரசி டயானாவோட மரணம் அது பற்றியும் சொல்லியிருக்காரு. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் நாடு விலகும், அமெரிக்காவோட 44வது அதிபராக ஒரு கருப்பர் வருவார். இப்படியெல்லாம் கூட பாபா வாங்கா துல்லியமாக கணித்து சொல்லியிருக்கார். அவர் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்தது. அமெரிக்காவோட 44வது அதிபராக கருப்பினத்தை சேர்ந்த ஒபாமா வந்து அத்தனை பேரையும் ஆச்சரியப்படுத்தினார். பாபா வாங்கா 1996 வருஷம் வரை வாழ்ந்து இறந்துருக்காரு. அவர் இறந்த வருஷம் அவர் கடைசியாக சொன்ன தீர்க்க தரிசனம் தான் 3ஆம் உலக போரை பற்றின இந்த தீர்க்க தரிசனம். சரி, சிரியாவோட வீழ்ச்சி பற்றி பாபா வாங்கா என்ன சொல்லிட்டாருன்னு பார்ப்போம். சிரியா நாடு நில குலைஞ்சி போகும். சிரியாவோட இந்த வீழ்ச்சி ஒரு பெரும் போருக்கான முன்னறிவிப்பு, ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா வாங்கா. வெற்றியாளரோட காலில் சிரியா விழுந்துடும், அந்த வெற்றியாளர் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத்தோட ஆட்சியை கவிழ்க்க பல அமைப்புகள் சதி செஞ்சுது. ஒரு பக்கம் ஐஎஸ் தீவிரவாத படை, மறுபக்கம் ஹயத் தஹ்ரீர் அல் ஷாம் அப்படின்ற எஸ்டிஎஸ் கிளர்ச்சி படை, இன்னொரு பக்கம் துருக்கி நாட்டோட ஆதரவு பெற்ற துருக்கி தேசிய இராணுவம், போதாக்குறைக்கு குர்து இன மக்களோட படை. இந்த நிலையில தான் தற்போது ஹயத் தஹ்ரீர் அல் ஷாம், துருக்கி தேசிய இராணுவம், இந்த 2 அமைப்புகளும் கூட்டா சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றி இருக்கு. வெற்றியாளர் ஒருத்தர் இல்லை அப்படின்னு இதை எவ்வளோ அழகாக எப்போ சொல்லிட்டார் பாருங்க. சரி, 3வது உலக போர் மேட்ருக்கு வருவோம். சிரியாவின் வீழ்ச்சிக்கு பிறகு 3ஆம் உலக போர் தொடங்கும்னு பாபா வாங்கா கணிச்சு சொல்லியிருக்கார். அவரோட கணிப்பு படி பார்த்தா 2025 வருஷம்
அதாவது அடுத்த வருஷம் வசந்த காலத்தில் பெரும் போர் வெடிக்கப் போகுதுன்னு சொல்லியிருக்கார். கிழக்கும் மேற்கும் மோதிக்கொள்ளும், கிழக்கில் தொடங்குற போர் மேற்கே அழிக்கும். 2025ஆம் ஆண்டு வசந்த காலத்தில் இந்த போர் தொடங்கும். அதன் பின் விளைவா பேரழிவு தொடங்கும் அப்படின்னு கணிச்சிருக்கார் பாபா வாங்கா. 2025ஆம் ஆண்டு ஐரோப்பா கண்டம் அழிவை சந்திக்கும். மக்கள் தொகை குறைஞ்சி ஐரோப்பா பயன்படாத தரிசு நிலமா மாறும் அப்படின்றது அவரோட கணிப்பு. சரி, அப்படி 3ஆம் உலக போர் நடந்தால் அந்த போரில் யார் தோற்பாங்க, யார் ஜெயிப்பாங்க? இப்போ ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் அமெரிக்க ஆதரவு நாடுகள். ஆக ஐரோப்பா கண்டம் பெரும் அழிவு சந்திக்குதுன்னா அமெரிக்க அணி இந்த 3ஆம் உலக போரில் தோற்று போகும்னு தான் அர்த்தம். ரஷ்யா அணி வெற்றி பெறும்னு அர்த்தம். இதை இப்படி ஊகிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பாபா வாங்கா உயிரோடு இருந்தபோது 1979ஆம் வருஷம் ரஷ்ய எழுத்தாளர் வாலண்டைன் சிசரோவ் அப்படின்றவர் வாங்காவை சந்திக்கிறார். என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு குசலம் விசாரித்த அவர் சில ஆருடங்களை கேட்குறார். குறிப்பாக 3ஆம் உலக போரை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதற்கு பாபா வாங்கா சொன்ன பதில் எல்லாரும் கரைஞ்சி போவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் மிச்சம் இருப்பார். அவரை யாராலும் தொட முடியாது, யாராலும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் பேர் விளாடிமிர். ரஷ்யாவுக்கு புகழ் புகழ் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாபா வாங்கா. அவர் சொன்ன காலத்திலேயே இப்போ இருக்கிற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அப்போ யாருக்கும் பெருசாக தெரியாது. அந்த காலகட்டத்தில் புதின் ரஷ்ய உளவுப்படையான கேஜிபியோட தலைவராக இருந்திருப்பார். விளாடிமிர் அப்படின்றது ரஷ்யாவில் அதிகம் பேர் பயன்படுத்துகிற பொதுவான பேர் தான். ரஷ்யாவோட தலைநகரான லெனினோட முழு பெயர் கூட விளாடிமிர் இலியச் லெனின் தான். ஆனாலும் 3வது உலக போர் நடக்கிற போகிற காலகட்டத்தில் விளாடிமிர்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு புகழ் வெற்றி எல்லாம் சேரும்னு பாபா வாங்கா சொல்லியிருக்கார். அவர் புதினை தான் சரியாக சொல்லியிருக்கார். இப்போ இன்னைக்கு வரைக்கும் பலர் ஆச்சரியப்படுத்துது. ரஷ்யா உலகத்துக்கு தலைமை தாங்கும்னு கூட சொல்லியிருக்காரு. 2025ஆம் வருஷம் ஒரு போர் வெடிக்கும், ஐரோப்பா கண்டத்துக்கு அது சிக்கலை ஏற்படுத்தும்னு நாஸ்டடமஸ் கூட சொல்லியிருக்காரு. பிளேக் மாதிரியான கொள்ளை நோய் ஐரோப்பாவில் பரவும்னு நாஸ்டடமஸ் எச்சரிக்கிறார். ஏற்கனவே நம்ம கொரோனா பெருந்தொற்றை பார்த்துட்டோம். நாஸ்டடமஸ் காலத்தில் கொரோனாலாம் கிடையாது. அவரோட காலத்தில் இருந்து அவருக்கு தெரிஞ்ச பெரிய கொள்ளை நோய் பிளேக் தான். இந்த அடிப்படையில் தான் அவர் பிளேக் மாதிரியான கொள்ளை நோய் ஐரோப்பாவில் பரவும்னு எச்சரிக்கிறார். ஒருவேளை வர்ற ஆண்டில் கொரோனா மாதிரியான இன்னொரு பேரழிவு நோய் பரவுமா, இல்லை 3ஆம் உலக போரைத்தான் நாஸ்டடாமஸ் பிளேக் நோயின்னு சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. ஐரோப்பாவில் நடக்க போகிற போர் உலக போராக விரிவடையும் அப்படின்னு நாஸ்டடாமஸ் குறிப்பிடுறார். இதற்கிடையில் 3ஆம் உலக போரை பற்றி பலவிதமான கணிப்புகள் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் காசா போர் இதெல்லாம் ஏற்கனவே தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கிற நிலையில் 3ஆம் உலக போர் புதுசாக தொடங்க என்ன இருக்குது? 3ஆம் உலக போர் ஏற்கனவே தொடங்கியாச்சுன்னு சில பேர்கிட்ட கருத்து இருக்குது. அதே மாதிரி சிரியாவில் நடந்து முடிஞ்சிருக்கிற உள்நாட்டு போர் கூட ஒரு மினி உலக போர் தான். காரணம், ரஷ்யா, அமெரிக்கா, துருக்கி, சிரியா மாதிரியான 4 நாடுகளோட இராணுவ விமானப்படைகள் இந்த சண்டையில் கலந்துக்கிட்டு இருக்கு. போதாக்குறைக்கு இஸ்ரேல், ஈரான் நாடுகளோட தாக்குதல் தலையீடு கூடவே லெபனான் நாட்டில் இயங்குகிற ஹிஸ்புல்லா படைகள் கூட ஒரு கட்டத்தில் சிரியாவில் நடந்த சண்டையில் அதிபர் பஷருக்கு ஆதரவாக கலந்துக்கிட்டுச்சு. ஆகவே சிரியாவில் நடந்து இப்போ இடைவேளை விட்டிருக்கிற உள்நாட்டு போர் கூட ஒரு மினி உலக போர் தான். இந்த நிலையில் தான் 2025ஆம் வருஷம் 3ஆம் உலக போர் வெடிக்கும்னு நாஸ்டடமஸ், பாபா வாங்கா மாதிரியானவங்க எச்சரிக்கிறாங்க. பாபா வாங்காவோட 85% ஆருடங்கள் பலிச்சிருக்கிற நிலையில் 3ஆம் உலக போர் பற்றி அவர் சொல்லியிருக்கிற ஆருடமும் பலிச்சிருமோன்னு உலக அளவில் ஒரு பதட்டம் உருவாகிக்கிட்டு வருதுன்றது மட்டும் உண்மை. இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு புதிய தகவல்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.